எல்லோரும் வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுற ஒரு ஆளாக இருங்க. லைஃப்பில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா, பணக்காரர் ஆகணும், அல்லது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், பேரு புகழ் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா, மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற ஒரு ஆளாக இருங்க. இன்றைக்கி உலகத்தில் ஓடுற ஒவ்வொரு விஷயமும், சேல் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒவ்வொருத்தர் பிரச்சனையை சால்வ் பண்ணுறது இல்லையா? இன்டர்நெட்டாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், ஒரு ஈகோ வந்து சேல் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கட்டும், மிக்சராக இருக்கட்டும், டிவி எல்லாமே மக்களோட ஒரு பிரச்சனையாக, மக்களோட தேவையை வந்து சால்வ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ நான் நிறைய பேரோட கேட்கும்போது என்ன பிஸ்னஸ் பண்ணால் அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதான்னு சொல்லுவான். ஆனால் மக்களோட என்ன பிரச்சனை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டான். ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா பண்ணால் கூட அவன் வந்து மக்களோட பிரச்சனை சால்வ் பண்ணுறான். ஒரு பிளாஸ்டிக் தட்டு பண்ணால் கூட குறைஞ்ச ரூபாயில் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாதவங்க வந்துட்டு அவங்க அழகான தட்டில் சாப்பிடணும்னா அது ஏன் பொருள் உதவும் அப்படின்னு சொல்ல தெரியணும். எந்த வகையில் நீங்கள் உலகத்துக்கான எந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணதுக்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் ஏன் பிறந்திருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். மக்களோட எந்த பிரச்சனை சால்வ் பண்ணதுக்கு நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். நீங்கள் எந்த பிரச்சனை சால்வ் பண்ணதுக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? எந்த பிரச்சனை சால்வ் பண்ணதுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க? வீட்டுக்கு சோறு போடுறதுக்கும், பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கும், சொத்து வாங்குறதுக்கு நான் சொல்லலை. நீங்கள் செய்கிற வேலை மக்களுக்கு எந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்ணுது, எந்த ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் சரி பண்ணதுக்காக பிறந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஒரு பெரிய சாதனை பண்ணுவீங்க.